சிலுவையின் அடியில் உறுதியாக நிற்பதுதான் உண்மையான நம்பிக்கை. இயேசுவில் பிரியமானவர்களே, உண்மையான நம்பிக்கை என்பது துன்பம் இல்லாத நிலை அல்ல. துன்பம் வந்தாலும் இறைவனை இறுக பற்றிக் கொள்வதுதான் உண்மையான விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக போகின்ற பொழுது, உடல் ஆரோக்கியத்திலே, குடும்ப மகிழ்விலே, வாழ்வு வேலை நன்றாக போகின்ற பொழுது ஆண்டவரை நம்புவது, புகழ்வது, ஜெபிப்பது சுலபம். ஆனால் வாழ்க்கையிலே துன்பம் வருகின்ற பொழுது, நோய் வருகின்ற பொழுது, இடர்களிலே, கஷ்டங்களிலே நம்முடைய உண்மையான நம்பிக்கை வெளிப்படுகின்றது. விவிலியத்திலே இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யோபு. அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக இருந்தது. இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தவர். ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவருடைய சொத்து, சுகம், பிள்ளைகள், உடல் நலம் எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நம்பிக்கையை உறுதியாக வெளிப்படுத்துகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கூட துன்பங்களிலே அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். மனித இயல்பிலே, சிலுவையிலே எல்லோரும் அவரை விட்டு நிராகரித்து போனார்கள். சீடர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் தந்தையிடம் கொண்ட நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள் வருகின்ற பொழுது கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி. நம்பிக்கை இழந்து போக வாய்ப்பு உண்டு. துன்பம் வருகின்ற பொழுது 2 வழிகள் உண்டு. ஒன்று, கடவுள் நம்பிக்கையை இழப்பது. 2வது, கடவுளை இறுக பற்றிக் கொள்வது. நாம் 2வது வழியை தேர்வு செய்வோம். நம்பிக்கையாளர்களாக நாம் வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.